Hello everyone, I'm Jafar Azim. Welcome back to my channel Kazim Tech. So guys, இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஜி சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ட்ரிக்ஸ் ஹேக்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் போடலை. இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ஜி ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு கேஜெட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டட்டா இதுதான் இந்த கேஜெட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் வித் ட்ரிகர் வித் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3மே இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் தான் இது. ஸோ அந்த கேஜெட்டை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும். இது கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்களேன். ஏன்னா இது எப்படி இருக்குது, இது எப்படி செட் பண்ணுறது, நெக்ஸ்ட் இந்த கேஜெட்டில் என்ன விஷயங்கள் தப்பாக இருக்குது, இல்லை இதோட குவாலிட்டியில் என்னென்ன எந்தெந்த குவாலிட்டிலாம் தப்பாக இருக்குது அப்படின்றத மொத்தமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கேம்பர் 5.1 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சரியா என்ன அப்படின்னு தெரில. பாக்ஸ்குள்ளே நமக்கு நல்லாவே தெரியுது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா 4.5 to 6.5 இன்ச் வரையும் இந்த டிவைஸ் வந்து இந்த ஜாய்ஸ்டிக் வந்து எல்லா மொபைலுக்கும் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பப்ஜி இருக்குது. ஸோ பப்ஜிக்கே தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பேக் சைடில் பார்த்தோன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிக்சர் இருக்குது. அதுக்கு மேலே இதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ராயிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி மடக்கிக்கலாம் போல் இந்த மாதிரி டைப்லேயும் இது இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணலாம். அதாவது உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுப்போம் வெளியே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் கீ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 அனலாக் கீ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று தான் செட் பண்ண முடியும், ஆனால் 2 அனலாக் கீ இருக்குது. இது மூலயமா நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர்ஸ். ஸோ 2 ட்ரிகர் இருக்குது. இந்த ட்ரிகர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து மெட்டலில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டக்ஸ் அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது கீழே ஒரு லாக்கர் மாதிரியும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாய்ஸ்டிக் தான். ஸோ ஜாய்ஸ்டிக்கும் ஒரு வகையான பிளாஸ்டிக் தான். அது மட்டும் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஸ்மாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மேக்ஸிமம் நம்மளோட மொபைலை வந்து டேமேஜ் பண்ணாது. நம்ம இந்த ஸ்டிக்கில் வைக்கும்போது மொபைலை வந்து டேமேஜ் பண்ணாது. கைக்கும் காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம மொபைலை வந்து வச்சுக்கலாம். அந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரி இதை வந்து நம்ம மடக்கி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எங்கேயாவது வெளியே போகும்போது இதை மடக்கி நம்ம பாக்கெட்டில் கூட வச்சுக்கிட்டு போகலாம். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாண்டு தான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கை வலிச்சிச்சுன்னா அப்படின்னு நம்ம ஸ்டாண்ட் மாதிரி வச்சிடலாம். ஏதாச்சும் வீடியோ மூவிஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜாய்ஸ்டிக்கில் எப்படி மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். 6.5 இன்ச் டிஸ்பிளேவை கூட இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதை பின் பண்ணால் போதும். நார்மலாக இது வந்து செட் ஆகிக்கும். இதை வந்து தவறி வந்து விழுறதுக்கோ வலிக்கிட்டு விழுறதுக்கோ சான்ஸ் இல்லை. அதே மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகாது பேக் சைடில். இந்த மொபைலுக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே செட் ஆயிடுச்சு. இப்போது இந்த அனலாக்கை நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணுற இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஜஸ்ட் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், அது வந்து ப்ளேஸ் ஆகிரும் இந்த இடத்துல. நம்ம நெக்ஸ்ட் ட்ரிகர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் போய் சில விஷயத்தை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் எந்த பட்டன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கானதை வந்து அந்த ட்ரிகராக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் ஷூட்டிங் பட்டனையும் தென் பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணுற பட்டனையும் வந்து நான் ட்ரிகரை அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் அதை வந்து ட்ரிகராக யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதோட சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ட்ரிகரில் இருக்க பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக வச்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நான் இப்போ எய்மிங்கோட பட்டனை நான் அந்த இடத்துல போய் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த 2 பட்டன் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த பட்டன் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த எய்மிங்கும் ஷூட்டிங்கிற இந்த 2 பட்டன்ஸ் தான். ஸோ அதை வந்து ரைட்டாக அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த அனலாக் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனலாக் வந்து பர்ஃபெக்டான இடத்துல செட் ஆகணும். மேக்ஸிமம் 1க்கு 2 டைம் வந்து அதை அடிக்கடி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளேஸ் ஆகிற வரையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த செட்டிங்ஸ்லாம் முடிச்சதுக்கு மட்டும் மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம ட்ரிகரை வந்து ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ட்ரிகரை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களோட வால்யூம் பட்டன் எங்கிட்ட இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வால்யூம் பட்டன் மேலே இதை வந்து ட்ரிகரை வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து ரைட்டான ப்ளேஸில் வச்சு லாக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமேட்டு அது வந்து எங்கிட்ட மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரைட்டான இடத்துல வச்சு அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அது வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் நான் நெக்ஸ்ட்டு ட்ரிகரும் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த பட்டனும் இருக்க போகிறதில்ல. அதனால் ரைட்டான இடத்துல அதை ப்ளேஸ் பண்ணிட்டு ரைட்டாக அந்த லாக்கை வந்து ரைட்டாக போட்டுருங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ கேம்குள்ளே போகலாம்.
அனலாக்ல பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு ஓரளவுக்கு நைஸாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நைஸாக தான் இருக்குது நம்ம விளாட்றதுக்கு. நைஸான்ற போது நான் ஸ்மூத்னஸை சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது விளாடும்போது, ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எய்மிங் ஆப்ஷன் ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்குது, சுடுறதோட அந்த ஃபோர்ஸும் நல்லா தான் இருக்குது. ரைட்டாக நம்ம ஷூட் பண்ண பர்ஃபெக்டாக சுடுது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். பட் நம்ம விளாட்றதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர்ஸ் வந்து நமக்கு உடனே செட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ் வந்து ரெகுலராக விளாண்டோம் தான் நமக்கு எய்மிங்கும் சுடுறதும் ரைட்டாக ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ண வரும். அதே மாதிரி இந்த அனலாக் யூஸ் பண்ணுறதும் அப்படி தான். நம்ம மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ரெகுலராக நம்ம விளாட இது நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிரும். ஓகே, ஃபைனலாக இதை நான் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இதில் நான் குறைன்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரிகர்ஸில் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கர்வ்டாக இருக்க மொபைலில் வந்து இந்த ட்ரிகர்ஸ் வந்து அவ்வளோவா பர்ஃபெக்டாக செட் ஆக மாட்டுது. மற்றபடி நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்க மொபைலில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே நம்ம ப்ளே பண்ண முடியுது. பட் ரெண்டாவது வந்து அனலாக், நான் மேக்ஸிமம் ஆடும்போது இந்த அனலாக் அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு பட்டனை அழுத்தி விட்டால் நம்ம வேகமாக ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த அனலாக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கட் ஆகுது, ஷூட்டபிள் ஆகலை. அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த ப்ராடக்ட்டில் எதுவும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஓகே கைஸ், ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது அமேசானில் வாங்கினேன். 700 வந்துச்சு, 699 வந்துச்சு. ஸோ அமேசானில் வாங்குறதா இருந்தால் கீழே லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள், வேணாங்க வாங்கிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே gearbest.com லிங்க் இருக்குது. ஸோ அதை லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் $5 தான் வரும். ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்தே உங்களுக்கு வந்து 450 ரூபா தான் வரும். வேணால் அங்கேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான கேஜெட்லாம் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நான் அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து நான் விடை பெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.